விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். அசாம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி திட்டவட்டம். நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தை அழிக்க முயற்சிக்கிறது பாஜக. 150 இடங்களுக்கு மேல் பாஜகவால் வெற்றி பெற முடியாது என்றும் ராகுல் காந்தி திட்டவட்டம். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி தொடர்ந்து விடக்கூடாது என்பதை முடிவெடுப்பதற்கான தேர்தல் இது. நீதியின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடித்தாருங்கள் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு வாக்காளர்கள் உரிய பதிலடி கொடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பாஜக இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி பாய்ச்சல். இந்துக்களை காப்பாற்றுவதாக பாஜக ஏமாற்றுவதாகவும் விமர்சனம். திருப்பூர், கோவை தொழில் நிறுவனங்களை முடக்கியது ஜிஎஸ்டி என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி என்பது வரி கிடையாது, வழிப்பறி கொள்ளை என்றும் ஆவேசம். தமிழகத்தில் களைகட்டும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம். இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. அரசியல் கட்சியினர் இன்று மாலை 6 மணிக்கு மேல் தேர்தல் பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்த அனுமதி இல்லை. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. இன்று மாலை 6 மணிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ஓட்டு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை. வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. நாளை மாலை 6 மணி வரை தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் 44,800 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா முறையில் கண்காணிக்கப்பட உள்ளது. தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் தற்போது வரை 1297 கோடி மதிப்பிலான ரொக்கம், போதைப் பொருட்கள், தங்கம் பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். நீலகிரியில் திமுக நிர்வாகி வாகனத்தில் இருந்து 8.59 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். பாஜக அளித்த புகாரின் பேரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் முற்றுகை போராட்டம். வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவது தடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. $4 கோடி பிடிபட்ட விவகாரத்தில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனு. சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் செய்த மனுவை நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழக பதிவாளராக டாக்டர் பிரகாஷ் நியமனத்தை எதிர்த்து திமுக எம்எல்ஏ பரந்தாமன் வழக்கு. அண்ணா பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.